friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் ரெசிபி என்ன அப்படின்னா சில்லி ஃபிஷ் தாங்க. அண்ட் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முள் இல்லாமல் ஃபிஷ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி அதோட வெள்ளைக்கருவு, முட்டையோட வெள்ளைக்கருவு, ஒரே ஒரு வெள்ளைக்கருவு சேர்த்துக்கிறேன். இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்க்கிறேன். அதோடயே 1.5 டேபிள் ஸ்பூன் மைதாவும் சேர்க்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்க்கிறேன். இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு சில்லி பவுடர் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா ஊற வச்சிருங்க 1 ஹவருக்கு. 1 ஹவர் கழிச்சு இதை நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பாருங்க, நம்ம மசாலா தடவி வச்சிருந்த எல்லா ஃபிஷ்ஷும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மசாலா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு சேருங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். இதோட வெட்டி வச்ச வெங்காயத்தை சேர்க்குறேன். அதோடைய குட்டி குட்டியாக வெட்டி வச்ச கேப்சிகமும் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும். பாருங்க, கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆன பிறகு நான் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஸ்மெல் போக விடுங்க. நல்லா வதங்கி கிடைக்கட்டும். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்க்கிறேன். தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் சேருங்க. அதே மாதிரி தேவையான அளவு சில்லி பவுடரும் சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மீன் ஊற வச்ச அந்த மீன் மசாலா ஊற வச்சோம்ல, அதில் வந்து அந்த பாத்திரத்தை கழுவி 1 கப் அளவு தண்ணி வர மாதிரி இதில் சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா வத்தட்டும். வத்தி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரட்டும். பாருங்கள், கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. வத்தின பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த மீனெல்லாம் சேர்க்க போகிறோம். பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி வந்த பிறகு நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலரி விடுங்க. இனி 1 நிமிஷம் ஸ்டவ்வில் இருந்தால் போதும். அதுவும் எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக மசாலாலாம் அந்த மீனோட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம். அதாங்க நம்மளோட சில்லி ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சப்பாத்தி அண்ட் பட்டர் நானோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.